அப்படின்னு ஆச்சரியமாக பாகவதத்தினுடைய பெருமையை சொன்னார். பரீட்சித்துக்கு சுகபிரம்மம் உபதேசித்தார் பாகவதத்தை அப்படின்னு பார்த்தோம். பரீட்சித் யார் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. பரீட்சித் என்பவன் அபிமன்யுவனுடைய பிள்ளை. இப்போ காட்சி என்ன அப்படின்னு பார்த்தோமானா, மகாபாரத போர் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. போர் முடிஞ்சு கிளம்புறா எல்லாரும் அவ ஊருக்கு கிளம்பின்னு இருக்கா. கிருஷ்ணன், சாத்தியகி, உத்தவர் இவா 3 பேரும் துவாரகைக்கு திரும்பி போகணும் அப்படின்னு ரதத்து மேலே ஏறின்னு இருக்காளாம். அப்போ ஓடி வரா உத்தரை, அபிமன்யுனுடைய மனைவி. என்ன சொன்னா, பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நானியம் துவதபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷ சரஸ்தப்தாயசோ விபோ காமம் தஹது மாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்தியதாம். அம்மா எனக்கு சுடுறது அப்படின்னு போய் அழுதா. யார்கிட்டக்க? தன்னுடைய மாமியாரான திரௌபதி கிட்டக்க போய் அழறா உத்தரை. எனக்கு ரொம்ப சுடுறது அப்படின்னா. எங்கே சுடுறது? அவளுடைய வயத்தில் கர்ப்பத்தில் குழந்தை இருக்குது. அபிமன்யு போயிட்டான் போரில். உத்தரை கர்ப்பவதியாக இருக்கிறாள். பாண்டவர்களுக்கு ஒரே வாரிசு அபிமன்யுனுடைய புத்திரன், உத்தரையினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடியவன். அந்த குழந்தை என்ன ஆயிற்றோ தெரியலை, நிறமாச கர்ப்பிணியாக இவ இருக்கா. எனக்கு எரியறது அப்படின்னு வந்து அழுதாளாம். அபித்ரவதி மாமீஷ அப்படின்னு அழறா. திரௌபதிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவ தன்னுடைய மாமியாரான குந்தி கிட்டக்க போய் அழுதா. குந்தி என்ன சொன்னா, நமக்கெல்லாம் ஒரே புகழ் கண்ணன், பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே. போய் காலில் விழுந்தா, கண்ணா காப்பாத்து, குழந்தை இப்படி கதறா, எரியறது அப்படிங்கிறா அப்படின்னு. உடனே கண்ணன் பார்த்தான். அவனுக்கு தெரியாதா? நேத்தி நடந்த விஷயமே அவனுக்கு தெரியும். அது என்ன நேத்தி நடந்த விஷயம் அப்படின்னு கேட்டா, முன்னாடி நாள் ராத்திரி இந்த அஸ்வத்தாமா அப்படிங்கிறவன் பெரியதொரு தீங்கிழைத்தான் பாண்டவர்களுக்கு. பாண்டவர்களை கண்டா அவனுக்கு அசூய எப்போவுமே உண்டு அர்ஜுனன் கிட்டக்க. இப்போ இந்த போரையும் அவ ஜெயிச்சுட்டா. மேலும் துரியோதனன் அவனுக்கு நண்பன். இப்படி துரியோதனனுக்கு இந்த கதி வந்துடுத்தே அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது பண்ணி துரியோதனனுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக துரியோதனன் குத்துயிரும் கொலையுருமா கிடக்கும் பொழுது, நான் பாண்டவர்களை ஒழிக்கிறேன், என்னதான் நீ போற தோத்துட்டாலும் அவா பிழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அபாண்டவாஸ்திரம் அப்படின்னு ஒன்றுத்தை ஏவி விட்டான் அஸ்வத்தாமா. கண்ணன் பெருமான் இதை கணிச்சு இந்த அபாண்டவாஸ்திரம் இவாளையெல்லாம் தாக்காமல் சுதர்சன சக்கரத்தை அதன் பின்னாடி அனுப்பி அபாண்டவாஸ்திரத்தை திரட்டி விட்டுட்டான். இதுக்கு முன்னாடி அஸ்வத்தாமா போய் உபபாண்டவர்களை, பாண்டவர்களுடைய பிள்ளைகள், அவர்களை ஏற்கனவே கூடாரத்துக்குள்ளே போய் கொண்டுட்டான். அதனால் இப்போ வாரிசு கிடையாது. அபாண்டவாஸ்திரத்திலேருந்து பாண்டவாளை காப்பாற்றி விட்டார் எம்பெருமான். ஆனால் இந்த அபாண்டவாஸ்திரமானது இன்னும் அதனுடைய வீரியமானது பூர்த்தியாக போகலையாம். என்ன பண்ணிது அப்படின்னு கேட்டால், இந்த உத்தரையினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற இந்த குழந்தைய இப்போ அந்த அபாண்டவாஸ்திரம் தாக்கின்னு இருக்கு. அதனுடைய மிச்ச நச்சு தாக்கம் அந்த குழந்தைகிட்டக்கு இப்போ போயின்னு இருக்கு. அதனால இவள் கதறின்னு இருக்கா. கதறின உடனே எம்பெருமான் கிட்டக்க சரணடைஞ்ச உடனே எம்பெருமான் சொன்னா, கவலை வேண்டாம், அடியேன் இருக்கிறச்சே நீ கவலைப்படலாமா அத்தை அப்படின்னு வேற வார்த்தை போடுறார். நான் இருக்கிறச்சே உனக்கு என்ன கவலை அப்படின்னார். சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டா, அந்தஸ்த சர்வபூதானாம் ஆத்மா யோகேஸ்வரோ ஹரிஹி ஸ்வமாயையா அவருணோத் கர்ப்பம் வைராட்யா குருதந்தவே. எல்லாருக்கும் உள்ளிருக்கக்கூடிய எம்பெருமான் அன்றைய தினம் உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ளே புகுந்தான். மெனக்கெட்டு சொல்றார் மகரிஷி, எம்பெருமான் நமக்குள்ளே இல்லையா? இல்லை, எப்பொழுதும் இருந்துன்னு தான் இருக்கார். ஆனால் பக்தர்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் உனக்காக நான் செய்கிறேன் என்பதை உணர்த்தி செய்வான் எம்பெருமான். அதனால அந்தஸ்தகா சர்வபூதானாம் ஆத்மா யோகேஸ்வரோஹரி என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ளே புகுந்தான். இப்படி இருக்கானே இந்த எம்பெருமான், இவன் எப்படி இருந்தான்? உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ளே எம்பெருமானை உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி ஒரு வர்ணனை சாதிக்கிறார் சுகபிரம்ம மகரிஷி. பாகவதத்தில் பல வர்ணனைகள் வரும். மனக்காட்சியினால நம்மெல்லாம் அந்த இடத்துக்கு போய் அந்த எம்பெருமானை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு இடத்துலையும் மகரிஷி ரொம்ப துல்லியமாக வர்ணிக்கிறார் எம்பெருமானை. இந்த எம்பெருமான் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டால், அங்குஷ்ட மாத்திரம் கட்ட விரல் அளவாம், அமலம் தூயவனாய் துலங்குகிறான், ஸ்புரத் புரட்ட மௌலினம் தங்க கிரீட்டம் தரிச்சுருக்கான், அபீட்சிய தரிசனம் ரொம்ப 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 அழகு, ஷியாமம் நீலமேக ஷியாமளனாய் திகழ்கிறான், தட்டித்பாசம் அப்பேற்பட்ட ஒளி, அச்சுதம் கைவிடாதவன் அப்படின்னு கண்ணாலேயே காண்பிக்கிறானாம்,
ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாகும் 4 திருத்தோள்கள் தீர்க்கமாய் இருக்கின்றன. தப்த காஞ்சன குண்டலம் ஆச்சரியமான தங்கமயமான குண்டலங்கள். க்ஷதஜாக்ஷம் கதா பாணிம் ஆச்சரியமான திருக்கண்கள். கதையை கையிலே வைத்து கொண்டான். இப்போ இந்த இடத்துல கதாபாணியா எம்பெருமான் உள்ள வந்துட்டு இருக்கான். இந்த கதையை கொண்டே விரற்றானாம் அந்த அபாண்டவாஸ்திரத்தை. முதல்ல சுதர்சன சக்கரத்தை கொண்டு அபாண்டவாஸ்திரத்தை பாண்டவர்களை தாக்காமல் காப்பாத்தினான். இப்போ கதையை கொண்டு உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ளே என்ன பண்ணினான்? பரிபிரமந்தம் உல்காபம் பிராமியதாம் கதாம் மறுபடியும் மறுபடியும் கதையை கொண்டு 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 ஓட்டினான். இப்படி இவன் ஓட்ட ஓட்ட அந்த உள்ளே இருக்கிற குழந்தை அதுக்கு அப்போ நினைவிருக்கு. அது பார்க்கறது, பெருமாள் இவ்வளோ தேஜஸ்வியாக இருக்காரே, இவ்வளோ அழகாக இருக்காரே, அங்குஷ்ட மாத்திர புருஷனாக இருக்காரே, அமலமாக இருக்காரே, கிரீட்டம் கேசத்தில் அழகான குண்டலங்கள், காதில் அழகான குண்டலங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்காரு, இப்பேற்பட்டவனை சேவிப்போம், அவருடைய கதையை சேவிப்போம் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்கறது இந்த குழந்தை. அந்த எம்பெருமான் கதையை வச்சுண்டு எங்கெங்கெல்லாம் போனானோ இந்த அஸ்திரத்தை சுற்றி அங்கங்கெல்லாம் சுற்றி சுற்றி இந்த குழந்தை பார்த்துதான். இப்படி சுற்றி சுற்றி பார்த்ததுனால தான் அவனுக்கு பரீட்சித்துன்னு பேர் வந்தது. பரீட்சத்தே இது பரீட்சித்து அப்படின்னு சொல்லுவார்கள். பரீட்சித்து அப்படிங்கிறது காரண பேராக அவனுக்கு அமைஞ்சுது. சுற்றி சுற்றி அவன் பார்த்தானாம் கர்ப்பத்துக்குள்ள. அது மட்டும் இல்லை, பிறந்ததுக்கு அப்புறமும் சுற்றி சுற்றி கண்ணனை தேடின்னு இருந்தானாம். அதனால இந்த பேர் அவனுக்கு வந்தது. இப்படி இவனை